அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்திலே நிறைவு செய்ய முயற்சிப்போம். 24ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 24ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசியுங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுதல் என்கிற தலைப்பிலே நாம் சில வார்த்தைகளை இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். அசெண்டிங் இன்டு த ஹில் ஆஃப் த லார்ட் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுதல் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நாம் அந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது அந்த எருசலேம் தேவாலயமாக இருக்கட்டும், ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த அனுபவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே போய் ஆண்டவரை ஆராதிக்கிற, மலையிலே தொழுது கொள்ளுகிறார்கள் அப்படியெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த அனுபவங்கள் அன்றைக்கு உண்டாகி இருந்தது. இப்போ கர்த்தருடைய இன்னும் சீனாய் மலையை நம்ம பார்க்கும்போது இந்த சீனாய் மலையிலும் கர்த்தர் அந்த கொடுமுடியிலே அவர்களுக்கு தரிசனம் ஆகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மலைக்கும் ஏறுகிறதிலும் சில அனுபவங்களை நம்ம பார்க்கிறோம். அதை கூட இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பர்வதத்தில் ஏறுதல் என்று சொல்லும்போது ஆண்டவரிடத்துல இன்னும் கிட்டி சேருகிற, ஆண்டவரிடத்துல இன்னும் நெருங்கி சேருகிற, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை இன்னும் மேலே ஏறுகிற அனுபவத்தை அது காட்டுகிறது. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் சொல்லுவோமா? அப்ப அந்த கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுதல் என்கிற அந்த தலைப்பிலே நாம் சிந்திக்கும் போது ஒரு 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். 3 பகுதிகள். அந்த 3 பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள், அவர்கள் என்னென்ன சூழ்நிலைகளை இருந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்கும் போது ஓரளவுக்கு நாம் எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை நாம் நிதானிப்பதற்கும், இதை காட்டிலும் இன்னும் சில மேலான அனுபவங்கள் இருக்கிறது, அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற வாஞ்சை, தூண்டுதல் அடைந்து கொள்வதற்கும் அது நமக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. முதலாவதாக சீனாய் மலையின் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதற்கு முன்பாக இந்த 24ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியிலே நாம் பார்க்கும்போது யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அவருடைய பர்வதத்தில் ஏறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வு சுத்திகரிப்பு அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நிக்கணும்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்விலே நிலை நிற்பதற்கு கண்டிப்பாக உங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். இந்த அதிகாரத்துல கூட நாம் அடுத்த வசனத்துல பார்க்கும்போது 24ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல பாருங்க, கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத அனுபவம், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாது இருக்கிற அனுபவம், இது போன்ற விஷயங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு அது என்னுடைய டாபிக் அல்ல. ஆனா நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் நல்லா கவனிக்கணும். சிறு சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் சிந்தித்துக் கொள்ளணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலை நிற்கணும்னு சொன்னா, நீங்க ஆண்டவருக்குள்ளாக இருக்கணும்னா பாவத்தை கண்டிப்பாக, பாவத்துக்கு அடுத்த விஷயங்கள், வேதம் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அதை கண்டிப்பாக நீங்க ஓவர் கம் பண்ணணும். நம்ம ஆரம்பத்திலே சில தவறுகள், சில குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனால் கர்த்தருக்குள்ள நீங்க தொடர்ந்து இருக்கணும்னு சொன்னா நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நான் இருக்கிற நிலைமையிலே நான் இருப்பேன், சபைக்கு வந்து ஆராதிப்பேன், போவேன் என்கிற நிலைமையில நம்ம ஒருவர் இருந்து விடக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்து இருக்கணும்னு சொன்னா 1ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே கூட ஒரு வார்த்தை, நம்ம எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வார்த்தை இருக்கிறது. 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் என்ன செய்வதில்லை? நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள்ள நிலை நிற்கணும்னு சொன்னா கண்டிப்பாக நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து ஒரு மாறுதல், கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம். நம்முடைய வாழ்விலே பாவிகளா தான் நம்ம வருகிறோம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆனால் நான் அப்பப்போ பாவம் செய்வேன், திருப்பவும் நான் என்னை சரி செய்து கொண்டு திரும்ப பாவத்தை செய்து கொண்டு இருப்பேன்
என்கிற நிலையை நாம் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? கண்டிப்பா நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ சர்ச்சில் உள்ள ஆராதனைகளை பங்கு பெறுகிறதுனாலயோ ஒரு திருவிருந்துல பங்கு பெறுகிறதுனாலோ மாத்திரம் நாம் பரலோகத்துக்கு போய்விட முடியாது. இவைகளெல்லாம் தேவையான விஷயங்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தமாகுதல் எல்லாருடைய வாழ்விலே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். இல்லாவிட்டால் ஜெபம் பண்ணுகிறதுனால மாத்திரம் நம்ம பரலோகத்துக்கு போய்விட முடியாது. ஜெபங்கள் தேவை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று சொல்லும் போது வசனம் சொல்லுகிறது, 1ஆம் சங்கீதத்தில் நாம் தெளிவாய் வாசிக்கிறோம், பாவிகள் நீதிமான்களின் சபையில் என்ன செய்வதில்லை? நிலை நிற்பதில்லை. இதை நல்ல மனதிலே நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். பாவத்தை செய்து கொண்டே தொடர்ந்து சபையிலே இல்லாவிட்டால் கர்த்தருக்குள்ளே நாம் நிலை நின்று வாழ்வது அது கஷ்டம், அது கூடாத காரியம். ஆமென். எல்லாரும் நல்ல உற்சாகமாய் ஹல்லேலூயா. சரி, இப்ப நம்ம இந்த கர்த்தருடைய பர்வதத்துல ஏறுகிற அனுபவத்தை பார்க்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் மற்றும் 24ஆம் அதிகாரத்திலிருந்து முதலாவது இந்த சீனாய் மலையின் அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 19:17. அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஜனங்கள் அவர்கள் எங்கே நின்றார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள ஒரு பெரும் பகுதியை குறித்து இங்கே சொல்லி இருக்கிறது. அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். எங்கே நின்னாங்க? மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு நிலை. இவர்கள்லாம் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறவில்லை. அன்றைக்கு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார், ஜனங்களே ஒருவரும் அந்த மலையை கூட என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆண்டவர் இறங்கி இருந்த போது அந்த மலை முழுவதும் ஒரு புகைக்காடாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பயங்கரமா அக்கினி மயமாக அந்த மலை காட்சி அளித்தது. இப்ப ஜனங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் மலையின் அடிவாரத்திலே நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இது ஒரு அனுபவம். அதனால எல்லாரும் நிறைய பேர் இந்த ஜனங்களை போலதான் இருக்கணும் அப்படி அர்த்தம் அல்ல. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நிலையில அவர்கள் இருந்தார்கள், அந்த நிலையில அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? ஏனென்றால் அன்றைக்கு பரிசுத்தமுள்ள தேவனிடத்திலே நெருங்கி சேருவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை வித்தியாசம். இன்றைக்கு கிருபாசன தண்டையில தைரியமாய் சேரக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் உண்டு. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? இப்ப ஏதோ ஒரு கூட்டம் அந்த எல்லையோட நிறுத்தி வைக்கப்பட்டுருவாங்க அப்படி நீங்க யோசிக்க கூடாது, அந்த மாதிரி சிந்திக்க கூடாது. அப்படி அல்ல, அதை நான் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுகிற விஷயத்திற்காக எப்படிப்பட்ட அனுபவத்துல எல்லாம் அன்றைக்கு ஜனங்கள் இருந்தார்கள், ஆனால் எவ்வளவு தூரம் நெருங்கி சேர்ந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்ப மலையின் அடிவாரத்திலே நின்றவர்களுக்கு அவங்களுக்கு என்ன காட்சி தெரிந்தது, என்ன அவர்கள் பார்க்க முடிந்தது என்று சொன்னால் 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தர் சீனாய் மலை, வாசிங்க 18ஆம் வசனம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அடுத்தது பார்க்கும்போது இன்னொரு அனுபவம் 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. யார் பேசினது? மோசே பேசினான். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா உற்சாகமா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லாம தேவன் அவனுக்கு வாக்கினால் என்ன செய்தார்? மறுமொழி கொடுத்தார். ஆண்டவர் யார்கிட்ட பேசினார்? மோசே பேசினான். தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? மறுமொழி கொடுத்தார். இதெல்லாம் இந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அவங்களால அதுல என்ன செய்ய முடியாது? பங்கு பெற முடியாது. அவங்களுக்கு என்ன அனுபவம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் இருந்து பார்க்கிறார்கள், மலை முழுவதும் புகைக்காடாக இருக்கிறது, நல்ல எக்கால சத்தம் பயங்கர சத்தமா கேக்குது. இது போன்ற விஷயங்கள், இந்த அனுபவங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப சபையில கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவங்களும் பார்க்கும்போது, அதே போல வீட்டுல குடும்ப ஜெபத்திலும் சிலர் பார்க்கும்போது மற்றவங்களாம் நல்லா ஆவியில நிரம்பி ஆராதிப்பாங்க, இல்லாவிட்ட மற்றவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. இவர்கள் சிலர் என்ன செய்வாங்கன்னு அதை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னு என்ன செய்வாங்க? பார்த்துட்டே இருப்பாங்க, அதை கேட்டுட்டே இருப்பாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ப்ரேயர் பண்றது நடக்காது, ப்ரேயரை கேட்கறது நடக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? இது மலையின் அடிவாரத்தின் அனுபவம். இது எங்க உள்ள அனுபவம்?
நல்லா புரியுதா? நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். அப்போ அந்த பிரேயரை கேட்கறது, சர்ச்சுக்கு வர்றது அப்படின்னு சொல்லும்போது பிரேயரை உட்கார்ந்து கேட்கறது. ஆனால் அதுல கூட சிலர் பயபக்தியா இருக்கிறாங்க. அமைதியா, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம அமைதியா வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்து பண்றதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க, இது பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து மலையின் அடிவாரத்தின் அனுபவம். ஆனால் இதோடு ஒரு தேவ பிள்ளை நின்று விடக்கூடாது, ஏற வேண்டும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நல்ல கரம் வைத்து சொல்லுங்க பாப்போம். அப்ப கர்த்தருடைய பர்வதத்தில் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? அப்ப கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுதல் சொல்லும் போது அடுத்த ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு இதிலே சொல்லும்படி விரும்புகிறேன். இப்போ அடுத்த ஒரு செட்டு நம்ம வந்து 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரம் இதெல்லாமே அந்த சீனாய் மலையில நடைபெறுகிற சம்பவங்கள் தான். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர்கள் என்ன அவங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சது? 11ஆம் வசனம் வாசிங்க. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சத்தமா சொல்லுங்க பாப்போம். சரி, இங்க நம்ம கவனிக்கும் போது இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது மோசே, ஆரோன், நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். நாதாப், அபியூ, இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேர். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க நம்ம பாக்குறோம். இந்த நாதாப், அபியூ அவர்களை குறித்து நீங்க பிறகு படிக்கும் போது இந்த நாதாப், அபியூ தான் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நல்ல அனுபவங்கள் எல்லாம் பெற்றவர்கள், இந்த மலையிலே ஏறுகிற அனுபவம், அதுல அநேக ஜனங்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியெல்லாம் இந்த நாதாப், அபியூவுக்கு கிடைச்சிருந்தது. ஆனால் அவர்கள் அந்நிய அக்கினி எங்க கொண்டு வந்துட்டாங்க? கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனைகள் நடத்துகிறதுல இல்ல சில தவறான விஷயங்களை கொண்டு வர்றாங்க பாருங்களேன். தவறான மாய்மாலமான காரியங்கள்லாம், அந்த புகை இதெல்லாம் இது பண்றதோ, இந்த மாதிரி சில விஷயங்கள் நூதனமான காரியங்களை கொண்டு வர்றாங்க இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறவர்கள் எல்லாம் ஜோம் பண்ணாதவங்க அல்ல. அவங்க எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல பிரேயர் பண்ணாம எல்லாம் அப்படி எல்லாம் செய்யறது இல்ல. அவங்களும் கொஞ்சம் பிரேயர் எல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன கொண்டு வர்றாங்க? அந்நிய அக்கினியை கொண்டு வர்றாங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? அதனால ஒருவர் ஜெபிக்கிறதை மாத்திரம் பார்த்து நல்லா ஜோம் பண்றாங்க, அவங்களுக்கு நல்ல பிரேயர் இருக்கு, நல்ல பிரேயர், இது பண்ணா அது நடக்குது, இது நடக்குது, அது மாத்திரம் போதாது, இன்னும் சில அனுபவங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? சரி, இன்னொரு காரியத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாதாப், அபியூ மாத்திரம் நான் போக்கஸ் பண்ணல, அங்க இருக்கிற எல்லாரையும் நீங்க கவனிச்சு பாருங்க. அவர்களுக்கு என்ன கிடைத்தது அப்படின்னு சொல்லும் போது 10ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் என்ன செய்தார்கள்? தரிசித்தார்கள். அவர்கள் என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. ஆமென். அப்ப இவங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருந்துச்சு? இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இவர்கள் தேவனை தரிசித்தார்கள். ஆண்டவர் அவங்க என்ன செய்தாங்க? தரிசித்தாங்க. ஆனா ரொம்ப முகமுகமா கண்டு இல்ல அவருடைய சமூகத்துல ஃபுல்லா திளைத்து அப்படியெல்லாம் இல்லை. ஆனா அவருடைய பாதத்தின் கீழே ஒரு பகுதியை என்ன செய்யறாங்க? அவங்க பாக்குறாங்க. அந்த மலையின் அடிவாரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புகையாதான் தெரிஞ்சது, ஒண்ணுமே தெரியல. அப்படிதானே? எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். ஆனால் இவர்களுக்கு அப்படி அல்ல. இவங்க என்ன செய்யறாங்க? அடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்த ஒரு அனுபவத்தை அவர் உணர்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை என்ன செய்தார்கள்? தரிசித்தார்கள். அப்புறம் பின்பு என்ன செய்தாங்களோ அவங்க மேல. ஆனா ஆண்டவர் என்ன செய்யலையா? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, அதிபதிகள் மேல் கர்த்தர் என்ன செய்யல? கையை நீட்டவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அதை ஆண்டவர் செய்யல. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. புசித்து குடித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சில அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்ப சிலர் தரிசனம் பார்க்கறாங்க. அதெல்லாம் சொன்ன உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் பரவாயில்ல அப்படி எல்லாம் நினைக்கிறோம். தரிசனங்கள் பார்க்கிறது நல்லது, ஆனால் அதை காட்டிலும் ஏற வேண்டும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அப்போ அந்த இடத்துல நாம பார்க்கும்போது அவர்கள் புசித்து குடித்தார்கள். ஏன்னா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதையும் நீங்க கவனிச்சுக்கோங்க. அடுத்தது சொல்லும் போது அதை நம்ம சிந்திக்க போகிறோம். அப்போ இந்த அதிபதிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய அனுபவம் சாதாரண ஜனங்களை காட்டிலும் மேற்பட்டதாக இருந்தது. அப்போ ஒரு லீடர் அப்படின்னு சொல்றவங்க, ஒவ்வொரு காரியங்களை நடத்துகிறவர்கள், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கிறீங்களா, ஒரு யூத் லீடரா இருக்கிறீங்களா, ஒரு ஜெபத்தை நடத்துறீங்களா, அந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருடைய அனுபவத்தை பார்க்கலும் நீங்க ஏறி இருக்க வேண்டும்.
நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? அவர்களை போலவே நம்ம இருக்கக்கூடாது, அவங்களுடைய நிலையிலேயே நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய அனுபவம் கண்டிப்பா அவங்கள்ட்ட என்னவா இருக்கணும்? ஏறி இருக்க வேண்டும், அவர்களை பார்க்கல அதிகமாக இருக்க வேண்டும். இப்போ அவங்கள்ட்ட நம்ம கேட்கிறோம், ஜோம் பண்ணியா, பைபிள் வாசிக்கிற அப்படின்னு கேட்டா நமக்கு மனசாட்சி இருக்கு இல்லையா? எவ்வளவு நேரம் ஜோம் பண்ண நம்ம சொல்றது? அரை மணி நேரம்லாம் போதாது. அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு தோணணும், நான் அரை மணி நேரத்துக்கு மேல ஜோம் பண்றேன்னான்னு நான் என்ன செய்யணும்? முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? நல்லா கரம் வைத்து சொல்லுங்க பார்ப்போம். என்ன 2 அதிகாரம் தான் படிச்சியா? 2 அதிகாரம்லாம் படிச்சா என்னத்துக்கு ஆகுறது? இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம்னா சிலருக்கு வாயில இதெல்லாம் அசால்ட்டா வந்துடும், அப்படியே இது மாதிரி. ஆனா அப்படி கேட்கும்போது நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நான் அட்லீஸ்ட் 2 அதிகாரத்துக்கு மேலேயாவது என்ன செய்யணும்? படிக்கணும். நான் ஏறி இருக்க வேண்டும். ஆமேன். நல்ல உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். சிலர் யோசிக்கிறாங்க, அப்படின்னா நம்ம இனிமேல் கேட்க வேண்டாம், அதை விட்டுருவோம். புரியுதா உங்களுக்கு? அப்படியும் யோசிப்பாங்க, பல நூதனமான எண்ணங்கள்லாம் வந்துடும். ஆனா அப்படி இல்லை, நாம ஏறி இருக்க வேண்டும். எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க, என்ன செய்யணும்? நாம ஏறி இருக்கணும், நம்முடைய அனுபவம் ஏறி இருக்கணும். இந்த அதிபதிகள் என்ன செய்தார்கள்? அவர்களை காட்டிலும் ஏறி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, யாத்திராகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் வாசிங்க. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது நம்ம பார்க்கும்போது 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமை சீனாயின் மலையின் மேல் தங்கி இருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. அதுக்கு பிறகு மோசேயை மாத்திரம் ஆண்டவர் தனியா கூப்பிடுறார். இங்க 2 பேரை நம்ம பார்க்கிறோம். யாரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம்? மோசேயும் யோசுவாவும், இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க அடுத்த கட்டத்துல ஏறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏறி போன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப சில லீடர்ஸை நம்ம பார்த்தோம். அதற்கு மேல இவங்க பாத்தீங்கன்னா பெரிய தலைவர்கள். இவங்க மோசே, யோசுவா, இவர்கள் அதை காட்டிலும் என்ன செய்திருக்கிறாங்க? ஏறுகிறத பார்க்கிறோம். அதை காட்டிலும் மேலான யோசுவாவெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த லீடர் இவர் தான், அப்படிதானே? அடுத்த தலைவரா வர வேண்டியவர். அப்போ அவருடைய அனுபவம் கண்டிப்பா மேலான ஒரு நிலையில இருக்கணும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அதாவது ஆவிக்குரிய விஷயங்கள்ல தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பொறுப்புகள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்லாம் ஆசைப்படுகிறது நல்லது. ஆனால் பொறுப்புகளை, ஒவ்வொரு காரியங்களை பொறுப்படுத்தி செய்கிற தேவ பிள்ளைகள், நீங்க தேவ பர்வதத்துல ஏறணும். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், தேவ பர்வதத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஏறணும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? சரியான ஒரு ஜெபம், சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாமல் நாம ஆண்டவருக்காக செயல்பட முடியாது. ஆண்டவர் கர்த்தருடைய காரியங்களை முன்னின்று செய்ய முடியாது. உலக அறிவு உங்களுக்கு இருக்கலாம், உலக ஞானம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய வட்டாரத்துல, ஆவிக்குரிய நிலையில நீங்க செயல்படணும்னு சொன்னா கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பாக இல்லாமல், அதனாலதான் ஆதி அப்போஸ்தல சபையினுடைய ஸ்டாண்டர்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் ஒரு பந்தி விசாரிப்புக்கே எப்படி தெரிந்து கொள்றாங்கன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியினால் நிறைந்த மனுஷர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள், ஞானத்தினால் நிறைந்தவர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு முக்கியமான, ஒரு மேண்டேட்ரியான ஒரு அனுபவமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முக்கியமான குவாலிபிகேஷன். நான் அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், அவங்களுக்கெல்லாம் பெரிய படிப்பு இல்லை, எனக்கு நிறைய படிப்பு இருக்கு அப்படி நம்ம நினைக்க கூடாது. நான்லாம் எவ்வளவு திறமைசாலி, அப்படி கிடையாது. உங்களுக்கு அபிஷேகம் இருக்கணும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவு இருக்கணும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அதை அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும், அந்த அனுபவங்களை மேலோங்கி இருக்க வேண்டும். அப்ப மோசே, யோசுவா இவர்களை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏறி இருக்கிறதை பார்க்கிறோம், ஏறி போகிறதை பார்க்கிறோம். அங்கே மேகம் மூடி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய விஷயத்துல மாத்திரம் இல்ல, நீங்க தொழில் வேலைகளை செய்யும் போதும் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், மற்றவர்களை பார்க்கலும் உங்களுடைய ஜெபம் மேலோங்கி இருக்க வேண்டும். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல மற்றவங்க எல்லாரும் பார்க்கலாம், நீங்க நல்லா ப்ரேயர் பண்ணணும், அவங்களுக்காக நம்ம பொறுப்பா ப்ரேயர் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, நிறைய பேருடைய கருத்து, எனக்கா என் ஒய்ஃப் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கா ஊழியக்காரங்களாம் ஜெபம் பண்றாங்க, பொறுப்பா ஜெபம் பண்றாங்க. யார் ஜெபம் பண்ணாலும் நீங்க நல்லா ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? எவ்வளவு பேருடைய பிரேயர் சப்போர்ட் நமக்கு இருக்கலாம், எவ்வளவு பேர் நமக்காக பாரமா ஜெபிக்கலாம். ஆனால் நாம் ஜெபிக்காமல் காரியங்களை நாம் சாதிக்க முடியாது. நாம் கர்த்தருடைய பர்வதத்தில் நிலை நிற்க முடியாது, ஏற முடியாது. நல்ல உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா.
ஆகையினால தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க ஒரு ப்ரேயர்ல அட்டன் பண்றேன், நான் வந்து வீட்டுல இருந்து சீக்கிரமா கிளம்பிடுவோம், அங்க ப்ரேயர் இருக்கும், வேலை செய்யற இடத்துலயே ப்ரேயர் இருக்கும், நாங்க அங்க ப்ரேயர் பண்ணுவோம். அங்க நீங்க ப்ரேயர் பண்றது, மற்றவங்க கூட சேர்ந்து ப்ரேயர் பண்றது இருக்கட்டும். நீங்கள் தனித்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவளா இருக்க வேண்டும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ப்ரேயர்ல அட்டன் பண்றது ரெண்டாவது, அது இருக்கட்டும். ப்ரேயர்கள் அட்டன் பண்றது நல்லது, அதை நான் தவறு சொல்லல, குறைத்து மதிப்பிடவில்லை. அவைகள் தேவையானது. ஜெப ஐக்கியங்கள் எல்லா இடங்களிலும் பெருகட்டும். ஆனால் நாம் தனித்து, நான் உங்களை குறித்து ஆண்டவருடைய திட்டம் பெருசா இருக்குன்னு சொன்னா, உங்களை குறித்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்று சொன்னால், உங்களுடைய பிரேயர் லைஃப் ஒரு எக்ஸம்பிளரியா இருக்க வேண்டும். அது ஒரு விசேஷித்ததா இருக்க வேண்டும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அது இல்லாம நம்ம வெறும் ஆலோசனைகளை சொல்லிவிட்டு வெறும் மற்றவர்களுக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு அப்படி இருந்தா போதாது. கண்டிப்பாக நம்முடைய ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய தரங்கள், வெறும் பிரேயர் லைஃப் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய விஷயத்தின் ஒவ்வொரு பகுதிகளும். நான் பிரேயரை உங்களுக்கு அதிகமா மையப்படுத்தி சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லா நிலைகளும் நாம உயர்ந்து இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு, அவங்களுக்கு இப்போ வந்து அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்துல சாந்தமுள்ளவர்களா இருக்கணும். மோசே பாருங்க, மோசே பூமியில் எங்கும் எப்படிப்பட்டவரா இருந்தான்? சாந்த குணமுள்ளவனா இருந்தான். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அவர்களை பார்க்கலும் நம்முடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அதிகமா இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய தரம் அதிகமானதா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாத நிலையில் இருக்கக்கூடாது. இல்லாவிட்டால் அவர்களை காட்டிலும் நம்முடைய ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடாது, குறைந்ததா இருக்கக்கூடாது. நம்முடைய தரங்கள் உயர்ந்து காணப்படட்டும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா தேவ பிள்ளைகளுக்கு கிருபை செய்வாராக. அப்போ அந்த மோசே யோசுவாவுடைய அனுபவத்தை சொன்னேன். அடுத்தது மோசே குறித்து நாம் பார்க்கும்போது 18ஆம் வசனம் வாசிங்க. 18ஆம் வசனம். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். 17ஆம் வசனத்திலே ஜனங்களுக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தை அங்க நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல சத்தமா உற்சாகமா சொல்லுவோமா? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புகைக்காடா இருந்துச்சு, பட்சிக்கிற அக்கினியா இருந்துச்சு, தெளிவா ஒண்ணும் தெரியல. ஆனா அதிபதிகளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. அந்த பாதத்துக்கு கீழே நீல கல் இழைத்த ஒரு அனுபவத்தை அவங்க பார்க்கறாங்க. ஒரு பிரபையை அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதிபதிகளுக்கு கிடைத்தது. மோசே யோசுவா அவர்கள் அதை காட்டிலும் ஏறி போய் இன்னும் அதிகமான ஒரு அனுபவத்தை. ஆனா மோசே பாத்தீங்கன்னா அந்த தேவ சமூகத்திலே இருக்கிற ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அவர் அந்த தேவ சமூகத்தில் இருந்ததை குறித்து உபாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் போது, ஸ்தோத்திரம், நான் அந்த புசித்தல் அதை குறித்து நான் சொன்னேன் இல்லையா? 9:9 வாசிங்க. உபாகமம் 9:9. கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். கவனிங்கள், மோசே என்ன செய்தாரா? அந்த சமூகத்தில் எப்படி இருந்தார்? அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும். இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் அவங்க என்ன செய்தாங்களா? புசித்து குடித்தார்கள். ஆனா மோசே எப்படி இருந்தார்? அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இருந்தார். ஆமென். அது முடிஞ்சது அவரால. அதனால எல்லாரும் அப்படி இருக்கணும் அப்படி இல்ல, அவரால முடிந்தது, மோசேயால முடிந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க? இது பண்ணாங்க, முடிச்சு புசித்து குடித்தார்கள். ஆனா மோசே இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல, அந்த அனுபவத்துல தண்ணியும் குடிக்கல, சாப்பாடும் சாப்பிடல, ஆனா ஒண்ணுமே தெரியல. அப்படி இருக்க முடிந்தது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நல்ல உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகிமை, அப்படிப்பட்ட ஒரு தேவ ஆண்டவர் அந்த சீனாய் மலையில பயங்கரமா வந்து பிரசன்னமாகி இருக்கிறார். அங்கே போய் உட்காருகிற ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைச்சது? மோசேக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல நம்ம போகும்போது அங்கே நமக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை, அப்படிதானே? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம போக போறோம். அலறுதலும் இல்லை, அப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுக்கு ஒரு முன் ருசியாக மோசே பாத்தீங்கன்னு சொன்னா சீனாய் மலையில அதனுடைய ஒரு ஃபோர் டேஸ்ட அவர் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? இத எல்லாருமே நம்ம வந்து இந்த மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எவ்வளவு பேர் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரியவில்லை. சாப்பிடாம குடிக்காம அப்படிலாம் இருக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஆனா மோசேக்கு அந்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் தந்ததை நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு தூரம் தேவ சமூகத்திலேயே இருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், உபவாசம் சொல்லி இது பண்றோம், வேற வேலைகளை பார்த்துட்டே இருப்போம். நான் இன்னைக்கு சாப்பிடல, ஆனா கொஞ்சம் அவசரமான வேலை இருந்துச்சு, அதனால வெளியே போனேன் அப்படி சொல்லுவோம், அப்படிதானே? இதான் நம்ம ஃபாஸ்டிங்.
நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? சாப்பிடாம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? வேற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டே இருப்போம். வேலை டியூட்டி எல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு சாப்பிடாமலும் இருந்துட்டு இருப்போம். ஆனா மோசே அப்படி இருக்கல. ஃபுல்லா தேவ சமூகத்திலே இருந்தார். அதுவும் தேவன் பயங்கரமா வல்லமையா இறங்கி இருந்த அந்த சீனாய் மலையின் கொடுமுடியிலே இருந்தார். அவர் என்னவா இருந்தார்னா, அப்பம் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அப்படி தெரியாத அளவுக்கு தேவ சமூகம் அவரை ஆக்கி போட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இதெல்லாம் ட்ரை பண்றதுக்காக நான் சொல்லல. இந்த புசியாமல் குடியாமல் அப்படியெல்லாம் நீங்க ட்ரை பண்றதுக்காக சொல்லல. ஆனா கர்த்தர் நமக்கு பலன் தருவார்னா, ஆண்டவர் உங்களை அவருடைய சமூகத்துல வைத்து இப்படி நடத்துறாருன்னு சொன்னா, இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஆமென். நம்மளால எவ்வளவு முடியுமோ, எல்லாரும் அப்பம் புசியாம குடியாம அப்படி அல்ல, நம்மளால எவ்வளவு முடியுமோ ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற அனுபவங்கள், அந்த அளவுக்கு தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற அனுபவங்கள்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளா சும்மா போய் உட்காந்து நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சாப்பாட்டை இதையும் வச்சுட்டு ஒழுங்கா பிரேயர் பண்ணாம இருக்கிற அந்த ஒரு அனுபவத்தை மோசே செய்யவில்லை. அவர் தேவ சமூகத்தில் இருந்ததுனாலே அவருக்கு உணவு தேவைப்படவில்லை. ஆமே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் சிந்திக்கும் போது நம்ம வாஞ்சிக்கணும். தேவ பர்வதத்துல நான் என்ன செய்யணும்? ஏற வேண்டும். எவ்வளவு பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? எவ்வளவு பேருக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்கு? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்துல ஏறணும். மோசே முழுவதும் அந்த சமூகத்துக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்ஸ் ஃபுல்லா அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவ்வளவு மகிமையா இறங்கி இருக்கிறார். மற்றவங்களாம் ஒரு புகை காடா பார்த்துட்டு இருக்கிறாங்க, பட்சிக்கிற அக்கினி போல பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த இஸ்ரவேலின் மூப்பர்கள் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட்டு குடிச்சு அவங்களுக்கு அதுல ஒரு திருப்தி, பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மோசே, யோசுவா, ஒருவேளை யோசுவா இன்னும் ஆசைப்பட்டிருப்பார். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் பிரியாது இருந்தார் இல்லையா? அது மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா யோசுவாவை என்ன செஞ்சிருப்பார்? இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு போயிருப்பார். ஆனா யோசுவாவுக்கு அந்த அனுபவம் கிடைக்கல. மோசேக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவங்களை தருகிறாரோ தேவ பிள்ளைகள் வாஞ்சிக்கணும். இன்னும் ஆண்டவருடைய பர்வதத்துல என்ன செய்யணும்? ஏறணும். என்னுடைய ஜெப நிலைமையில, என்னுடைய ஜெப வாழ்க்கையில, ஆவிக்குரிய நிலைமைகளை நான் திருப்திப்படக்கூடாது. நான் இன்னும் என்ன செய்யணும்? ஏறணும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு சத்தம் ஒரு நாள் கேட்கப்படும். இங்கே ஏறி வா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இங்க மேல இருந்து ஒரு சத்தம் கேட்கும், பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கும். இங்கே ஏறி வா. அங்க வரைக்கும் ஏறக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஏனோக்கு அப்படிதான் இருந்தார். ஏனோக்கு தேவனோடு என்ன செய்து கொண்டே இருந்தார்? சஞ்சரித்து கொண்டே இருந்தார். சஞ்சரித்து கொண்டிருந்த ஏனோக்கு ஒரு நாள் காணப்படாமற் போனார் என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்தை அவ்வளவாய் வாஞ்சிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எல்லாருக்கும் தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்ததாக மறுரூப மலையின் அனுபவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். இதை நான் சொல்றதுக்கு முன்பாக இந்த மோசே யோசுவாவை குறித்து, மோசையை குறித்து சொல்லும் போது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். அதாவது வயது மோசேக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வயது போயிட்டே இருக்கு. ஆனால் வயது முதிர்ந்தாலும், வயது போயிட்டே இருந்தாலும், ஆனா அவர் பலவீனப்பட்டெல்லாம் இருக்கல. 120 வயதுல பைபிள் சொல்லுது அவன் கண்கள் இருளடையவும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்படி நல்ல பலன் குறையவும் இல்லை. அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் இருந்தார். ஒன்றை நான் நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். நமக்கு பலவீனங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனா தேவ சமூகத்துல ஏற முடியாத அளவுக்கு ஒரு பலவீனம் வரக்கூடாது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். மோசே இடத்துல அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவருக்கு கடைசி வரைக்கும் இந்த பர்வதத்திலும் ஏறினார். கடைசியில கானான் தேசத்தை காட்டுறேன்னு சொன்னா பிஸ்காவின் கொடுமுடியிலும் ஏறினார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஏறுகிறதுக்கு மாத்திரம், தேவ சமூகத்துல ஏறுறதுக்கு மாத்திரம் நமக்கு முடியல, எனக்கு இதாயிருச்சு, ஜெபிக்க முடியல அப்படின்னு சொல்ற ஒரு நிலம் வரக்கூடாது. எல்லாருக்கும் போராட்டங்கள் வரும், வியாதி, பல கஷ்டங்கள் வரும். ஆனா ஜெபிக்கவே முடியல அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் மேல போக முடியல அப்படின்னா அது ஒரு பெரிய தோல்வியாக்கும். அந்த தோல்வி நம்முடைய வாழ்வில வந்துவிடவே கூடாது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? எவ்வளவு போராட்டங்கள் சூழ்ந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும், மோசேக்கு இன்னும் இளம் வயது ஒன்றும் இல்லை. எல்லாரை காட்டிலும், யோசுவாவை காட்டிலும் வயது கூட. ஆனா அவர்கிட்ட தான் ஆண்டவர் அதிகமா எதிர்பார்க்கிறார். அப்படிதானே? யோசுவாட்ட சொன்னா கூட அவர் மேல ஏறிடுவார். ஆனா மோசேட்ட தான் ஆண்டவர் மேல வரும்படியாக சொல்லுகிறார். யாருக்கு சீக்கிரம் டயர்ட் ஆகும் பாருங்க. மோசே யோசுவாவை கம்பேர் பண்ணா புசியாம குடியாம யாரால அதிகமா இருக்க முடியும்? யோசுவாவால தான் இருக்க முடியும். ஆனா மோசேட்ட தான் கர்த்தர் எதிர்பார்த்தார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனா அதற்கு மோசே ஆயத்தமாக இருந்ததை பார்க்கிறோம். உங்கள்கிட்ட கர்த்தர் எதிர்பார்ப்பாருன்னு சொன்னா, சில விஷயங்களை எதிர்பார்ப்பார்னா, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்காம தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் சில விசேஷித்த அனுபவங்களை உங்களை நடத்துவது நிச்சயம். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? சரி, அடுத்தது மறுரூப மலையின் அனுபவத்தை நம்ம பார்க்கும்போது முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 17ஆம் அதிகாரத்திலே இது நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 17 அதனுடைய 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அந்த சீஷர்கள், எல்லா சீஷர்கள் மற்ற ஜனங்கள் அவங்க எங்க இருந்தாங்க பாருங்க. 17, 16 வாசிங்க. அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சீஷர்களை குறித்து நாம பார்க்கும்போது அவர் இந்த கூடாம போயிட்டுன்னு சொன்னார். ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்? 21ஆம் வசனம் பாருங்களேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த சீஷர்களுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கவனிச்சு பாருங்க. இந்த சீஷர்கள் அப்படின்னா பேதுரு, யாக்கோபு, யோவானை தவிர இருந்த மற்ற சீஷர்கள், அவர்களை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 9 பேர் இல்லையா? இந்த 9 சீஷர்கள் கீழே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவர்களிடத்துல ஒரு பிசாசு பிடித்த ஒரு நபரை என்ன செய்யறாங்க? கூட்டிட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். கொண்டு வந்து பிசாசை துரத்துறக்கா சொன்னா அவங்களால என்ன செய்யல? கூடாமற் போயிட்டு. அப்போ இயேசுட்ட அவங்க பிறகு கேட்கிறாங்க, ஏன் அவங்க போலாண்டவர் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற விதத்தினாலும் என்ன செய்யாது? புறப்பட்டு போகாது அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா, நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? அப்ப தேவ பிள்ளைகள், அடுத்தது நம்ம புரிந்து கொள்ளணும், மற்றவர்களுடைய விடுதலைக்காக பிரயாசப்படுகிறவர்கள், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றவங்க, நமக்கு அதிகமாக ஜெபம் உபவாசம் என்கிற அனுபவங்கள் தேவை. நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? இயேசு அவங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கிறார், இந்த சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏன் ஆண்டவரே போல, ஏன் கூடாம போயிட்டு? அப்ப அவர் சொல்லி கொடுக்கிறார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்படின்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஜெபத்தினாலும் அது ஒருவேளை அப்ப அந்த 3 பேருக்கு இருந்துச்சான்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கும் இது இல்லதான், அப்படிதானே? ஆனா அவங்க இயேசுவோட கூட போனதுனால இதுல தப்பிச்சிட்டாங்க. ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம், நல்ல கரம் வைத்து சொல்லுங்க பாப்போம். அப்போ இவர்கள் இந்த சீஷர்களை நம்ம பார்க்கும்போது அவர்களால் என்ன செய்யவில்லை? பிசாசை துரத்த முடியவில்லை. ஜனங்களுக்கு முன்னாடி அவங்களை இது பண்ண முடியாம இருக்கு. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில நாம் வளர வளரதான் சத்துடைய கிரியைகளை நம்மால மேற்கொள்ள முடியும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அப்போ இந்த மோசே, இவங்க அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர்கள் இயேசுவோடு கூட மேல வரைக்கும் போயிட்டாங்க. மேல அந்த மறுரூப மலைக்கு போயிருக்கிறாங்க. அதனால பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அவங்களுக்கு இருந்தது. என்னன்னா, இவங்களுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு என்ன செய்யாது? தெரியாது. அவங்க என்ன தரிசனம் பார்த்தாங்க அப்படிலாம் தெரியாது. ஆனா இவர்களுக்கு கொஞ்சம் கண்ணெல்லாம் மயக்கமா இருக்கு, தூக்கமா வருது. ஆனாலும் தெரியுது அங்க என்ன இருக்குன்னு சொன்னா இயேசு என்னவாயிருக்கிறார்? மறுரூபம் மாறதை அவங்களால பார்க்க முடியுது. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அங்கே மோசேயும் எலியாவும் காணப்பட்டார்கள். அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறதை இவர்களால் என்ன செய்தது? பார்க்க முடிந்தது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அவங்க எதை குறித்து பேசினார்கள்? பாடு மரணத்தை குறித்து பேசினார்கள். அப்போ மற்றவர்களை பார்க்கிலும் பாடு மரணத்தை குறித்து இயேசு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தார். ஆனா எல்லார காட்டிலும் அதிகமான கன்ஃபர்மேஷன் யாருக்கு உண்டு? இவங்களுக்கு உண்டு. யாருக்கு? பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு. ஏன்னா அவர்கள் இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் அதை குறித்து பேசுகிறதை கூட இருந்து கேட்டவர்கள். சொல்ற புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் இவர்களுக்கு மேலே ஏறி போனதுனால கிடைச்சது. ஆனால் இயேசுவுக்கு கிடைத்த அனுபவம் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. இயேசுவுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொன்னா, அவருடைய வஸ்திரம் ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மை ஆயிற்று. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அவருடைய முகம் சூரியனை போல என்ன செய்தது? பிரகாசித்தது. நல்ல கரங்களை உயர்த்தி. மோசையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் ஆண்டவரை தரிசிச்சுட்டு வரும்போது என்ன போட்டு தான் வருவாராம்? முக்காடு போட்டு தான் வருவாராம். அவ்வளோ பிரகாசம் அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு முடியாது. அவ்வளோ ஷைனிங், அவ்வளோ பிரகாசம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான அனுபவத்தை மோசேக்கு கொடுத்திருந்தார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஜெபித்து முகம் பிரகாசம் அடைகிற அனுபவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
நம்ம அதுக்குரிய சாதனங்கள் எல்லாம் பயன்படுத்தி முகத்தை ஷைனிங் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ப்ரேயர் பண்ணாலே முகம் ஷைனிங்கா மாறும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அழகு சாதனங்கள் அது இதையும் போட்டு முகத்துல தேய்ச்சி கொஞ்ச நாளைக்குள்ள அப்போ பாத்தீங்கன்னா இளமையா தோன்றும். ஆனா கொஞ்ச நாள்ல பார்த்தா என்னவா மாறிடும்? வயசானவங்களா காட்சி அளிக்கும். அப்படிதானே? வயசானவங்களா தோற்றம் அளிக்கும். ஆனா ஜெபித்து மாறுறது அது இயற்கையான ஒரு மாற்றம். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அது செயற்கையான ஆர்டிபிஷியலான ஒரு விஷயம் அல்ல. அது இயல்பாக ஏற்படுகிற ஒரு பிரகாசம். பாருங்க, மோசையுடைய முகம், அவருக்கு 80 வயசுக்கு மேல முகம் ஷைனிங்கா இருக்கு. ஆமே. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 120 வயசு மோசேக்கு. கண்கள் என்ன செய்யல? இருள் அடையல, பலன் குறையவில்லை. இதெல்லாம் என்னென்ன தேவ சமூக வாழ்க்கை மூலமாய் அவருக்கு கிடைத்த அனுபவம். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாக்கியம் இருந்துச்சு. பைபிள் சொல்லுது, சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்படி ஒரு பாக்கியம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா மோசைய கொஞ்சம் கூட விசேஷமா சொல்லியிருக்கு, கண்ணு கூட என்ன ஆகல? இருள் அடையல. கடைசி வரைக்கும் கிளாஸ் போட வேண்டிய சூழ்நிலை அவருக்கு வரல. அப்படியெல்லாம் பாக்கியத்தை அவருக்கு கொடுத்திருந்தார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு எவ்வளவு விசேஷம். ஆமே. அதனால அப்படி போடுறவங்க எல்லாம் இது அப்படி நான் சொல்லல. அவருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருந்தார். அவ்வளவு மேன்மையா கர்த்தர் அவரை நடத்தினார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நீங்க பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய இந்த சரீர பிரகாரமான கண்கள் அவைகள் கொஞ்சம் பாதிப்பு குறைந்தாலும் ஆவிக்குரிய தரிசன கண்கள் மங்கி போயிடவே கூடாது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அவன் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு அப்படி பார்க்கிறோம் இல்லையா? அதுபோல தூரத்து தேசத்தை பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. நல்ல தரிசனம் உள்ள கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சில மேன்மைகளை பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தர் தருவாராக. அப்போ இந்த இயேசுவுக்கு நம்ம பார்க்கும்போது அவருக்கு இன்னும் சில விசேஷித்த அனுபவங்கள். அந்த 17ஆம் அதிகாரத்துல பாருங்க, நாம் பார்க்கும்போது 5ஆம் வசனம், அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப ஜெபிக்கிறவர்களுக்கு பாருங்க, ஆண்டவர் அந்த தேவ சமூகத்துல ஏறுகிறவர்களுக்கு, அந்த ஆண்டவருடைய இங்க நம்ம மறுரூப மலையை பார்த்துட்டு இருக்கிறோம், ஏறுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு விசேஷித்த எக்ஸ்பீரியன்ஸ், தேவனிடத்திலிருந்து ஒரு சர்டிபிகேஷன் கிடைக்கிறத பார்க்கிறோம். இவர் என்னுடைய நேசகுமாரன். இது நம்ம ஒருவேளை சொல்லலாம், அது இயேசுக்கு மட்டும்தான் கிடைச்சது, இயேசுவை தவிர வேற யாருக்கும் இப்படியெல்லாம் கிடைக்கல இல்லையா? ஆனா மோசையை பத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் பூமியில் எங்கும் சாந்த குணம் உள்ளவன். ஆமே. என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, அப்படி சொல்லியிருக்கா இல்லையா? அப்போ ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்துல நெருங்கி சேர்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு சர்டிபிகேஷனை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு சான்று, அவர் நற்சான்றை தருவார். ஏன்னா அவரோடு ரொம்ப நெருங்கி பழகுகிறவர்கள், அவங்களை குறித்து வேற யாரும் சர்டிபிகேஷன் கொடுக்கணும்னு இல்லை, அவரே சர்டிபிகேட்டை கொடுப்பார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அவர்கள் அதாவது உலகத்துல அவங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். ஏன்னா அவர்கள் ஏற்கனவே யார்கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க? உலகத்துல நற்சாட்சி இல்லைன்னா பைபிள் சொல்லுது இல்லையா, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? உலகத்திலே சாட்சி இல்லாம அங்க போய் தங்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது, ஆண்டவருடைய சமூகத்தை அவ்வளவாய் அனுபவிக்க முடியாது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, பாஸ்டர் லாசர் அவர்கள் மரணம் அடைந்த அந்த டைம், அந்த அடக்க ஆராதனைக்காக நானும் இன்னொரு ஊழியக்காரருமாக போயிட்டு இருந்தோம். போகும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த ஊழியக்காரர் ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது எவ்வளோ மனிதர்கள், எவ்வளோ பேர், எவ்வளோ ஊழியக்காரர்கள் அவர்கள் ஸ்தாபனங்களால் அவங்க அங்கீகாரத்தை பெறுறாங்க, சில அமைப்புகள் மூலம் அங்கீகாரம் பெறாங்க, மனுஷருடைய அங்கீகாரம் பெறுகிறார்கள், அப்படிப்பட்ட அதிகாரம். ஆனா இவர் தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். ஹல்லேலூயா. யாருடைய அங்கீகாரம் இருந்துச்சு அவருக்கு? யார் அங்கீகரிச்சாங்களோ இல்லையோ, ஆண்டவர் அவரை என்ன செஞ்சிருந்தார்? அங்கீகரித்து பயன்படுத்தினார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அப்ப நமக்கு ரொம்ப முக்கியம், யாருடைய அங்கீகாரம் வேணும்? தேவனுடைய அங்கீகாரம். நல்ல உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் நம்ம அங்கீகரிக்கணும். உலகத்துல சொல்லிடலாம், பாஸ்டர் பட்டம் கொடுத்துடலாம், இல்ல ரெவரண்ட் அப்படின்லாம் கொடுத்துடலாம், வேற ஏதோ சர்டிபிகேட் இதெல்லாம் கிடைச்சிடலாம், இந்த டிகிரி நான் முடிச்சிட்டேன், அதை முடிச்சிட்டேன். எது முடிச்சிருந்தாலும் எது பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் நம்ம பார்த்து சாட்சி கொடுக்கணும். அது
தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலோங்கி வளருகிறவர்களுக்கு தான் அந்த அனுபவம் கிடைக்கும். அவங்க ஒருவேளை உலக பிரகாரமா பெருசா படிக்காவிட்டாலும் அவர்களுக்கு ஆண்டவருடைய அங்கீகாரம் உண்டு. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? உலக பிரகாரமா பெரிய ஞானம் இல்லாம இருக்கலாம், உலக பிரகாரமா பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவரிடத்துல நெருங்கி சேருகிறவர்களுக்கு அவருடைய சர்டிபிகேஷன் கிடைக்கும், அவருடைய அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாரிடத்திலும் அவங்க தானா அங்கீகாரம் பெறுகிறவர்களாக மாறி விடுவார்கள். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அந்த ஒரு அனுபவத்தை நாம் இயேசுவிடத்துல பார்க்கிறோம். அப்ப இவர்கள் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் பாருங்க, அந்த இடத்துல இருந்த போதும், இவ்வளவு ஒரு மகிமையா காரியங்கள் நடந்துட்டு இருந்த போதும் அவங்க எப்படி இருந்தாங்களாம்? நித்திரை மயக்கமா இருந்ததை பார்க்கிறோம். அதை குறித்து ஒரு இடத்துல நம்ம கவனிக்கிறோம். அவங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு உண்மையா கனவா நனவான்னு சொல்ற மாதிரி தான் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு அதை அனுபவிக்கக்கூடிய, மோசே எலியாவோடு பேசக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிருந்தார். சில நேரங்களில் எவ்வளோ மகிமையா ஆராதனை நடக்கட்டும், அதாவது சில நேரங்களில் நமக்கு ஒரு டயர்டு, களைப்பு அப்படி இருக்கு, சரீர கஷ்டம், அதனால திடீர்னு அறியாம தூக்கம் வந்துடுது. ஆனா சிலருக்கு பாருங்க, வழக்கமாவே ஆராதனைனா என்ன வந்துடும்? ஒரு தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. அது மறுரூப மலையா இருந்தாலும் தூக்கம் வர்றவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. அந்த நிலையில நம்ம இருக்கக்கூடாது. ஆமே, ஸ்தோத்திரம். ஒரு சரீர டயர்ட்னால ஒரு கஷ்டம், நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தீங்க, இல்ல வேற சில சிரமங்கள், சரீரத்துல சில வியாதி பலவீனங்கள்னால அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கு. ஆனா பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல விழிப்பா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஒரு பாரம் இருக்கும்னா கர்த்தருடைய சமூகத்தை நம்ம உண்மையா ஃபீல் பண்ணுவோம்னா அவ்வளவு சீக்கிரமா நமக்கு தூக்கம் என்ன செய்யாது, வராது. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை தரணும். ஆமீன், ஸ்தோத்திரம். அப்போ பேதுரு, யாக்கோபு, யோவான் அந்த இடத்துல அவங்களுக்கு என்னவா தான் இருக்கு. இங்கேயானாலும் சரி, கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, அங்கே என்னதான்? தூக்கம் தான். அப்ப இவர்களுக்கு என்ன செய்ய முடியாது. இந்த தூக்கம் வர்றவங்களுக்கு, தூக்கம் இந்த மாதிரி தூங்குற அனுபவத்தை உடையவர்களுக்கு எங்க கூட்டிட்டு போங்க, என்ன கேம்ப் வச்சு பாருங்க, எங்க ஆனாலும் என்னதான் வரவங்களுக்கு ஒரு தூக்கம் வந்துடும். இது நமக்கு இருக்கக்கூடாது. இவைகளை மேற்கொள்ளணும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? சரீர களைப்பினால தூக்கங்கள் வர்றது கஷ்டம், அது தவிர்க்க முடியாது. ஆனா எப்பவுமே வழக்கமா ஆராதனைனா தூங்குற மாதிரி ஒரு நிலையில என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. சரி, அடுத்ததாக கெத்செமனேயின் அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மத்தேயு 26:36 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. ஆமென். சரி, அப்போ நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே என்ன செய்யுங்க, உட்கார்ந்துருங்க. இவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணுங்கன்னு கூட சொன்ன மாதிரி தெரியல. ஆனா என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்க இங்க உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் அவருடைய சீஷர்களை இயேசு ப்ரேயர் பண்றக்க என்ன செஞ்சிருக்கிறார், உள்ள கூட்டிட்டு போயிருக்கிறார். அவர் வியாகுலப்பட்டு இருக்கிறார். அவர் செந்நீர் சிந்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறார், பிளட் வெளியே வருது, அந்த மாதிரி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனாலும் இங்கே ஒரு சிலர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிதானே? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும், சர்ச்சில் பயங்கரமா ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும். சிலர் வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவன் நல்ல கரம் வைத்து சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இது சிலருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு அந்த ப்ரேயர்ல அவ்வளோ நாட்டம், அந்த விருப்பம் இதெல்லாம் இல்லாத அது காட்டுகிறது. அவைகளில் ஒரு நாட்டம், ப்ரேயர் அப்படின்னா நம்ம அதில் போகணும், இருக்கணும். இந்த வாய்ப்பு இல்லையே நமக்கு, இந்த கிடைச்சிருக்கு, அதில் போய் உட்காரணும். அப்படி இல்லாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, அப்படியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது இல்லை. ஜப நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை அனுபவிக்க எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? இல்லை நமக்கு ஒரு வேலை இருக்கா, வேற ஒரு காரியம் இருக்கா, அந்த இடத்துல இருந்து நம்ம அங்கிருந்து போயிடணும். ஒரு இடத்துல ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு, வெளியே சும்மா உட்காந்து பேசிட்டு, இங்க மேல கன்வென்ஷன் கூட்டம் நடந்துட்டு இருக்கு, கீழே உட்காந்து பேசிட்டு, இதெல்லாம் சரியான அனுபவம் கிடையாது. ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நம்ம தேவ சமூகத்துல வரும்போது, தேவ சமூகத்துல நம்ம வந்துட்டோம்னா நம்ம துதித்தலோடு ஆண்டவருடைய சமூகத்துல உள்ள வந்துடணும். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தை அதிகமாக அனுபவிக்கணும். கிடைக்கிற அந்த ஒவ்வொரு நிமிடங்களையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம விரும்பணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இதெல்லாம் குறித்து ஆரம்பத்திலே இதெல்லாம் சொல்லும்போது ஒருவேளை நீங்க கஷ்டமா இருக்கக்கூடாது. சில காரியங்களை கடந்து போய் தான் இவைகளை கற்றுக்கொள்ள முடிந்தது. நல்லா வாலிப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய காரியங்களும் ரொம்ப ஆர்வமா இருப்போம், வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் ஜெபத்தில் கொஞ்சம் ஆர்வம் குறைவாக தான் இருந்துச்சு.
அப்போ என்ன செய்வோம்னா பிள்ளைகளும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, பிள்ளைகளுக்கும் இந்த மாதிரி குறைபாடு இருக்கும். அப்போ சண்டே அந்த கன்வென்ஷன் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பாட்டு புக்கு எல்லாம் பாட்டு புக்கு, அப்புறம் புக்ஸ், நம்முடைய ஸ்தாபன புக்ஸ் இதெல்லாம் விற்பனை செய்யறது, இந்த மாதிரி இது இருக்கும். நம்ம அந்த ஸ்டாலை பொறுப்படுத்துக்கிறது, உள்ள என்ன செய்யறதுல நம்ம என்னது அந்த ஸ்டால் இதெல்லாம் பார்த்துக்கிறதுல, அதுல இது உள்ள கூட்டம் நடந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறதுனா இதுல இது பண்ணிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா கூட இருக்கிற நண்பர்களை நான் பார்ப்பேன். கூட இருக்கிற சிலர் அவங்கெல்லாம் நல்ல ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர். அவன் பார்த்தீங்கன்னு சொன்னா பாட்டுத்தாள் கொடுக்கறதா ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். பண்ணிட்டு அந்த ஆராதனை தொடங்குதுன்னு சொன்னா அவனை காணாது, எங்க போனா அங்க உள்ள போய் முழங்கால் இன்னும் ஆராதிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு இதுல எல்லாம் ஈடுபாடு கிடையாது. கொடுத்துட்டாங்களே அதுக்காக கொடுத்துட்டு இருப்பானே ஒழிய உள்ள போய் அவன் என்ன செய்வான், தேவனை ஆராதிப்பான். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அதாவது இந்த வேலைகளை செய்யக்கூடாது அப்படி நான் சொல்லல. ஆனா நம்முடைய நாட்டம் என்னவா இருக்கணும்னா, நான் போய் ஆண்டவருடைய சமூகத்துல ஆராதிக்கணுமே, ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமே. இல்லைன்னா சிலர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், பார்க்கிங்ல எல்லாம் நிற்பாங்க. சில சபைகள்ல பார்க்கிங்ல நிற்பாங்க, அங்க நின்று ஆவியில நிரம்பிட்டு இருப்பாங்க, ஆண்டவரை துதிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவை தேவ சமூகம். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி எங்கேயாவது ஒரு இது கிடைக்குதா, கொஞ்சம் நின்று பேசிட்டு இருக்கலாம், வச்சிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை, உட்கார்ந்துருங்கள் அல்ல, உட்கார்ந்து இருக்கிற ஒரு அனுபவம் அல்ல, தேவ சமூகத்தை அனுபவிக்க ஒரு ஆவல், ஒரு துடிதுடிப்பு இருக்கணும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி. இதை பார்த்த உடனே, இப்படிப்பட்ட இவங்க செய்யறத பார்த்த உடனே எனக்கு அதுல எண்ணங்கள் மாறிடுச்சு. நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நாம இப்படி உட்காந்து ஸ்டாலை போட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. சரி, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் தான், அந்த டைம் வரைக்கும் இது பண்ணிட்டு நாம கிளம்பி உள்ள போயிடணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். இந்த வாஞ்சையை கர்த்தர் தந்தார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆக என்னால தேவ பிள்ளைகள் இது போன்ற அனுபவங்களை, அப்போ அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இயேசு அங்க ரத்தம் சிந்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் இருந்துச்சு. ஆனா கூட நீங்க பாருங்க, அடுத்தது பேதுரு, யாக்கோபு, யோவான், அவங்கள ஆண்டவர் கூட்டிட்டு போறதை பார்க்கிறோம். அவங்கள என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வாசிங்க 37. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். சரி, துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப இவர்கள்ட்ட ஆண்டவர் கொஞ்சம் கூட அந்த பாரத்தை ஷேர் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். தொடங்கிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, சற்று அப்புறம் போய், அதுக்கு பிறகு என்ன பண்றார், சற்று அப்புறம் போய் இவர்களை தாண்டி இன்னொரு அனுபவத்துக்கு நேரம் அவர் போறார். ஹல்லேலூயா. ஒருவேளை என்ன நினைச்சாருன்னு தெரியல, இவங்கள்ட்ட எல்லாம் ஷேர் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம போய் பிரேயர் பண்ணலாம் நினைச்சாரோ என்னமோ. ஆனா முதல்ல என்ன பண்றார், ஷேர் பண்றார். துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஏன்னா 3 பேரை கூட்டிட்டு போறதுன்னா ஒரு பிரயோஜனம் இருக்கணும் தானே. அதனாலதான் இவங்களை 3 பேரை கூட்டிட்டு போயிருக்கிறார். இவங்கள்ட்ட கொஞ்சம் பாரத்தை ஷேர் பண்ணுவோம், இவங்களை ஜெபம் பண்ண வைப்போம், இவங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அப்போ என்ன பண்றாங்க, பெருசா அதுல ஆர்வம் காட்டின மாதிரி தெரியல போல இருக்கு. அப்ப இயேசு என்ன பண்றார், சற்று அப்புறம் போய், இவர் போனவொன்னு அவங்க என்ன செஞ்சாச்சு, தூங்கியாச்சு. நான் சொல்ற புரியுது அவங்களுக்கு? அப்புறம் அங்கிருந்து வர்றார், 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வர்றார். திருப்ப அப்படி 1-2 முறை அவங்கள பார்த்து சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இயேசுக்கு அந்த இதுல நம்ம பார்க்கும்போது அவரால் வியாகுலப்பட முடிந்தது, பாரப்பட முடிந்தது, அவருக்கு ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்க முடிந்தது, செந்நீர் சிந்தி ஜெபிக்க முடிந்தது. ஆனா சிலருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அப்ப சிலரை பார்த்து தேவ பிள்ளைகள், நம்முடைய அனல் குறைந்து விடக்கூடாது. நீங்க நல்ல பாரத்தோடு ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க, எல்லாம் கூட இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் அனல் இல்லாம இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்முடைய அனல் குறைந்து போகக்கூடாது. நாம துடிச்சுட்டே இருக்கணும், ஆண்டவருக்கா துடிச்சுட்டே இருக்கணும். இதை பார்த்தாலும் கொஞ்சமாவது அந்த அக்கினி பற்றி பிடிக்கட்டும் மற்றவர்களுக்குள்ள. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? இயேசு, இது நம்ம சிந்திக்கணும். என்னன்னா, இயேசு பிரேயர் பண்ண போதே 3 பேர் அனல் இல்லாம தான் இருந்தாங்க, அப்படிதானே? அதனால நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. என்னடா இது, நம்ம இவ்வளவு பிரேயர் பண்றோம், பிரேயர் நடத்துறோம், இவ்வளவு பாரப்பட்டு எல்லாம் சொல்றோம், இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்க பாரத்தை இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொன்னா, இயேசு நடத்தினாலே அப்படிதான் இருந்துச்சு. ஆமென். அப்படி இருந்தாங்க சிலர் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் வல்லமை கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய சூழ்நிலையே மாறிவிட்டது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அவங்க சொல்றாங்க, சாப்பாடு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள பேதுருவை பார்க்கிறோம், அவர் ஆவிக்குள்ள ஆயிட்டார். அங்கிருந்து புறஜாதிகளுடைய குறித்த வெளிப்பாடெல்லாம் கிடைச்சு அவங்க மத்தியில ஊழியம் செய்யணும். இதெல்லாம் எங்கன்னா சாப்பாடு ரெடியாறக்குள்ள கிடைச்ச தரிசனத்துல. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. அப்ப ஆவிக்குரிய மேலான அனுபவங்களை நம்ம ஏறி செல்வதற்கு
நம்ம கூட்டிட்டு போற ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அவர் நம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதபடினால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒருவேளை இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை இதை நீங்க ஒருவேளை ஒரு தப்பா நம்மளெல்லாம் இது பண்றாங்க அப்படி நீங்க நினைக்காம இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாடுங்கள். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பலனை தரப்போகிறார். ஒருவேளை அவங்களெல்லாம் பார்த்து அன்னைக்கு கேலியா நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா அவர்களெல்லாம் எடுத்துதான் தலைகீழா என்ன சிலுவையில அறைங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவருக்காக வாழ கர்த்தர் வைத்தார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்வை கர்த்தர் மாற்ற வல்லவர். ஏற பண்ண விரும்புகிறார். ஒரு ஏறுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஆனா இருக்கிற நிலைமையில நம்ம திருப்தி படக்கூடாது. நம்ம இருக்கிற பிரேயர்ல இருக்கிற ஆவிக்குரிய நிலைமையில ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி நினைக்காம மேலான அனுபவங்களை வாஞ்சிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? ஹல்லேலூயா. இங்க ஏறி வா அப்படின்னு சொல்லுகிற ஒரு சத்தம் நமக்கு கேட்கத்தக்கதாக எல்லா தேவ பிள்ளைகளும் ஆமீன் தேவ சமூகத்தை அதிகமாய் விரும்ப வாஞ்சிக்க எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஏறி ஏறி பரலோக ராஜ்யம் வரைக்கும் ஏறி போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும். அதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தணும். பிரியமானவர்களே, ஆமீன். இந்த உலகத்துல தேவ பர்வதத்திலே ஏறுகிறது மாத்திரம் இல்ல, அந்த பரலோக பர்வதத்தையும் அடைந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சில நிமிடங்கள் எல்லாரும் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Hallelujah. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஷிபாலா துடபாலா பஷந்தரா தீபாரா கபரா பஷந்தரா. ஆவியானவரே Hallelujah. Hallelujah. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணுங்க. பெரியவர்கள் எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க. Hallelujah, hallelujah, hallelujah. தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், தகப்பனே மை துதிக்கிறோம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சாயல், தேவ சமூகம், தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். தேவ சாயல், தேவ சமூகம், தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். எந்தன் வாஞ்சையிலே என்னை சேர்ந்திடுவே, என்னை நிரப்பிடுமே தம்மாவினார். என்னை நிரப்பிடுமே தம்மாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன் மறுரூபமாவே. ஆமென். விழிடவே தரிசிக்கவே. ஆமென். விழிடவே தரிசிக்கவே. ஆமென். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன். தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன். தூய வாழ்க்கை தேவை அதுவே. தேவ சேவையிலே பாடி சகித்திடவே. தாரும் பொறுமை பலன் தம்மாவினார். தாரும் பொறுமை பலன் தம்மாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன் மறுரூபமாவே. மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே. பரமுகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே. பரமுகமே
ஆமென். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, பாதம் ஒன்றே போதுமென்று பேசுமானவர் துணியும் கேட்டே, பாதம் ஒன்றே போதுமென்று பேசுமானவர் துணியும் கேட்டே, இன்ப வாக்குகளே எந்த போஜனமே, என்னை பலப்படுத்தும் தமாவினார், என்னை பலப்படுத்தும் தமாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, ஆவி ஆத்மா தேகம் முழுதும் ஆன்மரேசுவின் சொந்தமாமே, ஆவி ஆத்மா தேகம் முழுதும் அன்பரேசுவின் சொந்தமாமே, பூரணம் அருளு ஆயத்தப்படுத்து பாடி பறந்திடுவே தமாவினா, பாடி பறந்திடுவே தமாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை. தேவ பிள்ளை, நீ அடைந்திருக்கிற அனுபவத்திலே நீ திருப்திப்படாது, இன்னும் ஏறி வா, இன்னும் ஏறி வா. ஆமென். இன்னும் தேவ பர்வதத்திலே ஏறு. யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவா? ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுகிற ஒரு அனுபவம், ஆவிக்குரிய வாழ்வில ஏறுகிற ஒரு அனுபவம், ஜெப வாழ்வில ஏறுகிற ஒரு அனுபவம். சந்தலா துடபலப சந்தடா. ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை இறங்க முகமா இருக்க கூடாது, ஏறுமுகமா இருக்கணும், அசெண்டிங்ல இருக்கணும், அசெண்டிங்ல இருக்கணும். ஹல்லேலூயா. முன்பு நான் சரியா ஜெபிக்கிறது இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை, பரவாயில்ல, இப்போ நம்ம ஏறணும், இப்போ நம்ம ஏறணும். ஆமென். இருக்கிற நிலையிலிருந்து கீழே வரக்கூடாது, கீழே வரக்கூடாது. Hallelujah, hallelujah. There should not be descending, there should be ascending. Hallelujah. Amen, amen, hallelujah. Riba khara tudabalaba shangara baudala ligatana mandara shigadalaria khatara idaraba shikhala baudara rikatana imanama shibala bala 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 bashi ligadala bala bala bashi shibala bala 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 bashangara. Hallelujah, hallelujah. வாஞ்சிப்போ, விரும்புவோம், தேவ சமூகத்தை அதிகமாய் விரும்புவோம். அதிபதிகளுடைய அந்த அனுபவத்திலே தேவ பிள்ளையை நீ திருப்திப்படாது. நான் ஆண்டவரை தரிசிச்சுட்டேன், ஓ ஹல்லேலூயா, அவருடைய பாதத்தின் கீழே நான் பார்த்துட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் நல்லா பிரேயர் பண்ணிட்டேன், நீ சாப்பிட்டு அப்படி இருக்கிறேன் இல்ல, நான் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசித்து ஜெபிக்கணும், இன்னும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல கிட்டி சேரணும். ஓ ஹல்லேலூயா. ஆமென். ரிபாலா துடா பாலாபா சந்தரா துடா கபலபா சந்தரா. ஆமென். கர்த்தருடைய பர்வதத்துல ஏறணும், கர்த்தருடைய பர்வதத்துல நாம் எல்லாரும் ஏறணும். ரிபாலா கபலபா சந்தரா. மறுரூப மலையிலே, மறுரூப மலையிலே ரீபா காரா துடபாலபா சந்தரா. கெத்சமனேயின் அனுபவத்திலே, ஓ ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். பாரத்தோடு ஜெபம் நடக்கும்போது வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அல்ல,
நானும் போய் உட்கார்ந்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் போடுவேன். நானும் ஆண்டவரை கொஞ்சம் துதிப்பேன். கொஞ்சம் அந்த பாரத்துல நானும் பகிர்ந்து கொள்ளுவேன். ஆமீன். அதை வாஞ்சிங்க, அதை விரும்புங்க. உடரபா சந்தரா துடபரபரபலப சந்தரா கிடபரபலபலபல கரையாந்தரா உடரபதலபலபலபலப சிபலபலபலபலபலப சந்தரா. ஆமீன். Thank you Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதிகம் அதிகம் அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய நாவுகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட அதிசயமே அகத்தின் குறைகள் அகற்றிய இது சமயம் உன்னத பல நீந்திடும். அதிகம் அதிகம் அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய நாவுகளாலும் புகழ்ந்தும்மை போற்றிட அதிசயமே அகத்தின் குறைகள் அகற்றிய இது சமயம் உன்னத பல நீந்திடும். வானம் திறந்தருளும் பல தானங்களை இந்நேரமே வானவரே வல்ல குருநாதரே தேனிலும் மதுரம் ஆசீர்வாதங்கள் எங்கள் வானவரே. ஓ ஷபல துடபலபலப சந்தர் திவ்ய ஆசீர்வாதங்கள் என்னை மற்றும் மாற்றிட உன்னத பல நீந்திடும். இன்னும் இன்னும் ஈசனே உன் நல்வரங்கள் ஏந்திடும். கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும். மீட்பெரும் என் காவலும் நீரே என்னை மற்றும் மாற்றிட. ஓ ஷாகரபா நல்ல இடம் கொடுத்து எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட புதிய அபிஷேகம், புதிய வல்லம், புதிய கிருபை பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஓ ஷாபாதியாந்தலபா இடபலபலபலபலபலபலபலபஷ் விகதரபலபலபலபலபலபஷ். Thank you Lord. Hallelujah. 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Shabala duda bala 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 bash. Imana gadara bala bash. Shibala bala bala. Ribadara bala 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 bash. Shibala bala bala bala. Nindiyappa. Stotrikram, stotrikram. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Stotram, stotram, stotram. Hallelujah. Nandi, nandi, nandi. Stotram, stotram, stotram. Thank you Father. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Shibala duda bala 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 bash. Kira bala 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 bash. Rimala bala bash. Shandara bala bala. Kira bala 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 bash. Shibala bala bala bala. Yanurku stotram, stotram. Thank you Lord. Hallelujah. Andure stotram appa. Stotram andure. Thank you Jesus. Hallelujah. Stotram andure. Stotram andure. Praise the Lord. Hallelujah. Stotram andure. ஒரு நம்ம எல்லா கரங்களை வச்சு ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் மூடிடும். உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால். ஒரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால். Thank you Jesus. Hallelujah. Glory Lord. ஜெபித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். ஸ்தோத்திரம். சிலருக்குள்ள நல்ல வாஞ்சை இருக்கலாம், ஆண்டவருக்கு தானம் செய்யணும், ஆண்டவருக்கு நம்ம பயன்படணும் அப்படின்னு சொல்லுகிற வாஞ்சைகளை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கலாம். ஸ்தோத்திரம். சில வாய்ப்புகள் எனக்கு இல்லையே, நான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் விரும்புகிறேன் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க யோசுவாவை முன்பாக நிறுத்துகிறேன். நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கூடாரத்தை எடுத்து பேர்த்து போட்டு அந்த இடத்துல அதுக்கு ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு கூடாரமா அதை மாற்றினாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த கூடாரத்தை விட்டு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட அந்த யோசுவா, தேவ சமூகத்தில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட யோசுவா, அவருக்கு ஆண்டவர் அநேக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லுவேன். வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லுவேன். பவுல் அப்போஸ்தலன், ஹல்லேலூயா, ஆமென், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சில ஆண்டுகள் அரபி தேசத்துல இருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகள், ஆண்டவரோடு செலவழித்த நேரங்கள், ஆமென், உலகம் காணாத ஒரு வல்லமையான ஊழியக்காரராக அவரை மாற்றினதை நம்ம பார்க்கிறோம். நீங்க தேவ சமூகத்துல செலவிடுகிறதுக்காக தீர்மானிங்க, நேரத்தை தீர்மானிங்க. வேலைகள் இருக்கு, எல்லாருமே வேலை பார்க்கிறோம். ஆமென், பல அலுவல்கள், பல காரியங்கள் இருந்தாலும் சில நேரங்களை திட்டம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும் போது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க வேலை பார்க்கிற அந்த, ஆமென், ஸ்தோத்திர தொழில் துறை உங்கள் மூலமாய் ஒரு மாற்றத்தை சந்திக்கும். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார், ஜெபிக்கிறவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மையான நிலைகளுக்கு யார் வருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆனா நீங்க விரும்பணும், நான் கர்த்தருடைய பர்வதத்துல ஏறணும், நான் ஏறுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து, ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கு கடந்து செல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்.